Hi students, today we are going to learn +1 mathematics chapter 1 example 1.15. You take the books page number 26 example 1.15. Check the following functions for one-to-oneness and on-to-ness. Subdivision 1, f from n to n defined by f of x equal to n squared, and 2, f from r to r defined by f of n equal to n squared. So they asked to find, check the functions f of x equal to x squared from n to n. F from n to n defined by, so they given f of n equal to n squared, and here also same thing, f of n equal to n squared. So what is the difference between these two is, the domain and codomain are the natural numbers in the first subdivision, and the domain and codomain are the real numbers in the second subdivision. So but the question is same, they asked to find, verify whether these two functions are one-to-one and on-to. So for that, first of all, let us discuss the first subdivision. F of m equal to f of n. So you take m and n are two elements in the domain. So f of m means m squared, because f of n is n squared. Whatever be the value given here, it must be square. The output is square. Suppose 3 means 3 squared, 10 means 10 squared. So f of m means m squared, f of n means m squared, which implies m equal to n, because the domain is n. Even though m squared equal to n squared, அதாவது m squared n squared வந்துன்னா m ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்னு கிடைக்கும். ஆனால் டொமைன் வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்க முடியாது, நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்க முடியாது. அதனால் m வந்து என்னன்னு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ 1-to-1ஓட கான்செப்ட் என்ன, f of m equal to f of n இருந்தால் m equal to n கிடைக்கணும், கிடச்சிருச்சு. therefore f is 1-to-1 ஃபங்க்ஷன். பட் இங்கே இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இதில் நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கேயும் நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 அப்படி வரிசையாக எடுத்துக்கிறோம். இங்கே எண்ணிலிருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், ஒன்றுன்னு எடுக்கிறோம். அப்போ ஒன்றுன்னு போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் ஒன்றுன்னு போடணும். எஃப் ஆஃப் ஒன்றுனா 1 ஸ்கொயர்டு. அப்போ ஒன்றுக்கும் ரிலேஷன் இருக்குது. எஃப் ஆஃப் 2ன்னு போட்டிங்கன்னா 2 ஸ்கொயர்டு. 2 ஸ்கொயர்டுங்கிறது 4. ஸோ 2 இஸ் மேப்டு ஆன் டு 4. 3 அதே மாதிரி 3 ஸ்கொயர்டு 9. 4ங்கிறது 16. இன்னும் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ இந்த 1 4 9 16 25 இந்த மாதிரி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை தவிர மீதி எதுக்குமே என்ன கிடையாது, ப்ரீ இமேஜ் கிடையாது கோடொமைனில். இங்கே 2க்கு ப்ரீ இமேஜ் இருக்கா, இல்லை. 3க்கு ப்ரீ இமேஜ் எப்பயும் இருக்க போகுது. ஏன்னா 1னா 2 அடுத்து 4 போயிடுச்சு. அப்போ இங்கே வேல்யூ ரைஸ் ஆக அதோட இமேஜ் வந்து இன்னும் பெருசாகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ த எலமெண்ட்ஸ் 2 3 5 6 doesn't have ப்ரீ இமேஜஸ், and hence it is not a onto function. That is, but non-perfect square number does not have pre-images, and hence f is not onto. So even though it is 1-to-1, ஏன்னா இங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இல்லாததுனால இது என்ன கிடையாது, onto கிடையாது. அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். சேம் திங், f of m equal to f of n. அப்போ m squared equal to n squared. அப்போ m ஓட வேல்யூ என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்னு கிடைக்குது. m ஈக்குவல் டு n மட்டும் கிடச்சிருந்தா அது வந்து 1-to-1 சொல்லிடலாம். ஆனால் m வந்து மைனஸ் என்னன்னு வரலாம் சில நேரங்களில். சரி, அதனால் டொமைன் வந்து இங்கே ஆர் இருக்குது. அங்கே முன்னாடி என்னங்கிறதுனால ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இங்கே நீங்கள் ரியல் நம்பர் அப்படிங்கிறதுனால ப்ளஸ்ஸும் எடுக்கலாம், மைனஸ் எடுக்கலாம். ஸோ f is not 1-to-1. ஏன்னா 1-to-1 இருக்கணும்னா f of m equal to f of n எடுத்துக்கிட்டால் m equal to n கிடைக்கணும். முன்னாடி இதுலேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஆனால் அங்கே வந்து டொமைனில் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்ம எடுக்க முடியாது. அதனால் ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸும் எடுக்கலாம். அதனால் m ஈக்குவல் டு என்னும் இருக்குது, மைனஸ் என்னும் இருக்குது. அதனால் இது வந்து f of m ஈக்குவல் டு f of n இருந்ததுன்னா m என்ன இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் it is not 1-to-1. So it is clear that the range is not equal to codomain, and hence it is not onto. என்ன ரீசன்னா, இங்கே ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் எல்லா நம்பர்ஸையும் நம்ம இங்கே வந்து வியூ பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 0 இருக்குன்னா 0க்கு -1 இடையில் இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸ் ஆகாது. அதே மாதிரி 0க்கு 1 இடையில் நிறையா நம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் 0 -1. There are so many numbers 0 1
so many numbers. இப்போ இந்த சேம் டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்கிறோம், எஃப் ஆஃப் n அப்படின்னா n ஸ்கொயர்னு தான் எடுத்துருக்குறோம். அப்போ இங்கே -1 அப்படின்னா -1 ஹோல் ஸ்கொயர், -1 ஹோல் ஸ்கொயர் +1 +1 இப்போ 1 ஸ்கொயர் 1. அதே -2 இருந்ததுன்னா -2 ஸ்கொயர் 4 +2 ஸ்கொயர் 4. So for the element -2 and +2 have the same images 4. Likewise, no negative numbers have pre-image in the codomain. இதில் இருக்கிற நெகட்டிவ் நம்பர்ஸ் எதுக்குமே வந்து ப்ரீ-இமேஜஸ் கிடையாது. ஏன்னா இதுக்கு எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸுக்கும் சரி பாசிட்டிவ் நம்பர்ஸுக்கும் சரி இமேஜஸ் வந்து ப்ளஸில் கிடைக்குது. பிகாஸ் இந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னா f of n equal to n ஸ்கொயர். நீங்கள் என்ன வேல்யூ எடுத்தாலும் அதை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுறதுனால நிறைய எலமெண்ட்ஸுக்கு வந்து ப்ரீ-இமேஜஸ் இல்லை. அதனால் அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ அது வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம இப்போதைக்கு வெரிஃபை பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் 1.16 பாருங்கள். எல்லாமே புக்கை கையில் வச்சுங்க. செக் வெதர் த ஃபாலோயிங் ஃபார் 1-to-1ness and on-to-ness. ஸோ எஃப் ஃப்ரம் r to r டிஃபைன் பை f of x equal to 1/x. எஃப் ஃப்ரம் r-0 to r டிஃபைன் பை f of x equal to 1/x. இந்த ரெண்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னால் f of x 1/xங்கிறது ஒன்று தான். பட் த டொமைன் தெர் இஸ் எ வேரியேஷன் இன் த given two subdivisions. The first one, the domain is R. Second one, the domain is R except 0. So non-zero real numbers. The codomain both having R. So now you see the explanation. The function f of x equal to 1/x does not represent a function. Why it is not a function? As x belongs to R does not have an image. Why x belongs to R does not have an image? That is, when x equal to 0, what happen? 1/0 does not exist. 1/0 is not a real number. So as x belongs to 0, particularly x equal to 0, you take it as x 0 அப்படின்னு சொன்னோம்னா மட்டும் மற்ற எல்லாத்துக்கும் இருக்குது. x belongs to R does not have an image. அதாவது எதுக்கு மட்டும் x equal to 0 அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம். as x equal to 0 belongs to R does not have an image அப்படின்னு எடுத்துக்கங்க, தான் பெட்டர். ஏன்னா ஜீரோங்கிற எலமெண்ட்டுக்கு மட்டும் என்ன கிடையாது, இமேஜ் இல்லை அந்த ஏன்னா 0 அப்படிங்கிறது இங்கே 0 எடுத்திங்கன்னா 1/0 அன்டிஃபைன்டுன்னு வந்துடும். அப்போ அன்டிஃபைன்டு வந்து நம்ம எங்கேயுமே மார்க் பண்ண முடியாது, அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால் இது என்ன கிடையாதுன்னா ஃபங்க்ஷனே கிடையாது. இப்போ அது ஃபங்க்ஷனே இல்லை அப்படின்னு சொன்னால் 1-to-1நஸோ on-to-nessோ பற்றி நம்ம செக் பண்ணுறதுல அர்த்தம் இல்லாமல் போய்டும். ஏன்னா ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் அதை பற்றிலாம் பார்க்கணும். ஆனால் அதுவே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எஃப்ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா r-02ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் வந்து என்ன எடுத்துக்கணும்னா எக்ஸ் 0 இல்லைன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அங்கே என்ன பார்த்தோம், முன்னாடி எக்ஸுக்கு 0 அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு மட்டும் இமேஜ் இல்லைன்னு சொன்னோம். இப்போ அந்த டொமைனில் 0வே நீக்கிட்டு எலிமினேட் பண்ணிட்டோம். 0 இஸ் எலிமினேட்டட். ஸோ when x not equal to 0, for every x belongs to R, 1/x belongs to R. 0வை தவிர ரியல் நம்பர் இருக்கக்கூடிய எந்த நம்பர் எடுத்தாலும் அதோட ரெசிப்ரோக்கல் கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஏன்னா 1ன்னு ரெசிப்ரோக்கல் 1/1, -2னா -1/2, -3.5னா -1.35, -3.5க்கு -1/3.5. ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லா நம்பர்ஸுக்கும் ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்க முடியும். 0 இருந்திருந்தால் 1/0 இல்லை, அதனால தான் அது முன்னாடி ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதனால் எஃப் வந்து 1-to-1 அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த எலமெண்ட் 0 இந்த கோடொமைன் இப்போ வந்து ஆனால் வந்து டொமைனில் தான் 0 இல்லை, ஆனால் கோடொமைனில் 0 இருக்குது. அப்போ அது எலமெண்ட் 0 இந்த கோடொமைன் டஸ் நாட் ஹேவ் அ ப்ரீமேஜ் இன் த டொமைன் as 0 does not belong to the domain, hence f is not onto. f ஏன் onto இல்லைன்னா இப்போ கோடொமைன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கோடொமைனில் 0 இருக்குது, இதில் 0 இல்லை, இதில் 0 இல்லை, இங்கே வந்து 0 இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா r-0ன்னு போட்டுட்டோம், இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்னு போட்டுட்டோம். அப்போ ஆரில் 0 இருக்கும். இங்கே இதே மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இங்கே வந்து 0 இல்லை, -1 இப்படி இங்கே வந்துடும், அப்படி இங்கே போய் +1 வரும், 0 வராது, இங்கே 0 நாட் இன்க்ளூடட். அப்போ எல்லாத்துக்கும் இமேஜ், இப்போ இதுக்கு ஒரு நம்பர்னால் அதுக்கு ரெசிப்ரோக்கல் இங்கே இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்கும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட ரெசிப்ரோக்கல் இங்கே இருக்கும். ஆனால் இந்த 0 மட்டும் எதோடையும் மேட்ச் ஆகாது, ஏன்னா 0வோட ரெசிப்ரோக்கல் கிடையாது. அதனால் 0வுக்கு மட்டும் ப்ரீமேஜ் இல்லை, அதனால் இது 1-to-1 கிடையாது. ஈவன் தோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன், பட் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் 1-to-1, பட் இட் இஸ் நாட் on-to. என்ன ரீசன்னா 0 ஆரில் இருக்குது, அதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை, அதனால் வந்து இது on-to கிடையாது.
அடுத்து எக்ஸாம்பிள் 1.17 பாருங்கள். இஃப் எஃப் ஃப்ரம் ஆர் மைனஸ் -1, அதாவது ரியல் நம்பரில் எதை எலிமினேட் பண்ணுறோம், -1, மட்டும் டு ஆர், அதாவது இது வந்து டொமைன், இது கோடொமைன், இஸ் டிஃபைன்ட் பை f of x equal to x by x squared minus 1. வெரிஃபை வெதர் f is 1 to 1 or not. இது வந்து 1 to 1 இல்லையான்னு வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா f of x equal to f of yன்னு எடுத்துக்கிட்டால் x equal to yன்னு ப்ரூவ் பண்ணால் போதுமானது. அப்போ அதை வந்து 1 to 1 சொல்லிடலாம். இப்போ எப்படின்னா கிடைக்குன்னு பார்க்கலாம். f of x equal to f of yன்னு வந்துருச்சு, எடுத்துக்கிட்டோம், அசியூம் பண்ணிக்கிட்டோம். அப்போ f of xக்கு என்ன டெஃபினேஷன், x by x squared minus 1 and for f of y y by y squared minus 1. ஏன்னா இங்கே எக்ஸுங்கிற இடத்துல y போட்டால் இங்கே எக்ஸுங்கிற இடத்துல இங்கேயும் y போடணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். x into y squared minus 1 equal to y into x squared minus 1 equal to x into y squared x into minus 1 minus x equal to y into x squared 1 y into minus 1 minus y. ஸோ xy squared minus x y x squared லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸ் வந்துடும், y இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் y வந்துடும், ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும், இதில் இந்த ரெண்டு டேர்ம்லையும் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அண்டர்ஸ்கோர் 2 போட்டுக்கிறோம். அதில் வந்து xy வெளியில் எடுத்துட்டா, ஏன்னா இங்கே y பேலன்ஸ் இருக்குது, இங்கே x பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா இதை வந்து இந்த y ஸ்கொயர்டாக y இன்ட்டு ஒய்ன்னு எழுதலாம். அந்த y வெளியில் எடுத்தாச்சு, y மட்டும் ஒரு y உள்ளே இருக்குது. அதே மாதிரி இங்கே x வெளியில் எடுத்தாச்சு, ஒரு x உள்ளே இருக்குது. அப்போ இதில் xy போயிட்டால் y இருக்கும், இங்கே xy போயிட்டால் x இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம்லையும் y மைனஸ் எக்ஸ்னு எழுதியிருக்கிறேன், அதாவது பாசிட்டிவாக ஃபஸ்ட் எழுதி நெகட்டிவாக செகண்ட் எழுதியிருக்கிறேன். ஏன் ரீசன்னா இங்கே y மைனஸ் எக்ஸ் வந்ததுனால இந்த ரெண்டு டேர்மில் இருந்தோம், இங்கே y மைனஸ் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் y மைனஸ் எக்ஸ் இருக்குது. இதை வந்து நான் வந்து காமனாக எடுத்துகிட்டேன்னு வச்சுங்களேன். இதை காமனாக எடுத்துகிட்டேன்னா இங்கே இருக்கக்கூடியது xy, இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால 1ன்னு போடணும். அப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா xy இன்ட்டு y மைனஸ் எக்ஸு, அப்புறம் 1 இன்ட்டு y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதோட ப்ராடக்ட் வந்து 0னா எய்தர் y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் xy ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இது என்ன கிடைக்குது, x ஈக்குவல் டு ஒய்னு கிடச்சிருது, இங்கே xy ஈக்குவல் டு -1ன்னு கிடச்சிருது. அப்போ ரெண்டு கண்டிஷன் வருது. x ஈக்குவல் டு ஒய்னு மட்டும் வந்திருந்தால் ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், இது வந்து 1 சொல்லிடலாம். ஆனால் xy ஈக்குவல் டு -1 வருது. அந்த மாதிரி சம் எலமெண்ட்ஸ் இருக்குதான்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். லெட் அஸ் கன்சிடர் x ஈக்குவல் டு 2 y ஈக்குவல் டு -1/2. இது எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் கிடையாது. அப்போ f ஆஃப் எக்ஸும் f ஆஃப் ஒய்யும் ஈக்குவல் இல்லைன்னு சொன்னாலே போதுமானது, இது 1 to 1ன்னு சொல்லிடலாம். x நாட் ஈக்குவல் டு ஒய், ஏன்னா இங்கே x நாட் ஈக்குவல் டு ஒய், xyயோட வேல்யூ வந்து -1 வந்துருச்சு. இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அதாவது இதை xy ஈக்குவல் டு -1ங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இப்போ x நாட் ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துருக்குறோம். அப்போ f ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு f ஆஃப் ஒய்னு வரணும். இப்போ f ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குது, இது பாருங்கள், y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு ஒய், xy ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னா xy ஈக்குவல் டு -1 வந்துருச்சு. அப்போ லெட் அஸ் கன்சிடர் x ஈக்குவல் டு 2 y ஈக்குவல் டு -1/2. ஸோ x இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய். If x is not equal to y, then our aim is to prove f of x not equal to f of y. So let us verify the value for f of x and f of y. f of x, when x is 2, f of 2 equal to, f of x is defined as x by x squared minus 1, that is given in the problem. So 2 by 2 squared minus 1. So x is 2, here is also 2. So 2 by 2 squared is 4, 4 minus 1 is 3. So 2 by 3. So f of x is 2 by 3. f of y is -1/2. So y by y squared minus 1, y is -1/2 by -1/2 whole squared minus 1, which is equal to -1/2 by 1/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4 -1. இப்போ 1/4 -1 என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ f of y-யோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா, இந்த -1/2, 1/2னா 1/4ன்னு மாறிடுச்சு. இதை மைனஸ் பண்ணுறோம், மேலே -1/2 அப்படியே இருக்கும். இதை எல்சிஎம் எடுக்கிறோம், அங்கே 1 - 4, இப்போ -3/4ன்னு வந்துடும். ரெண்டு பக்கம் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 1/2 இன்ட்டு இந்த 3/4 ரெசிப்ரோக்கலாக மாறிட்டால் 4/3ன்னு வந்துடும். இந்த 2வையும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிட்டா 2 டைம்ஸ் வந்துடும். அப்போ 2 × 1 2 3, ஸோ 2/3. f ஆஃப் எக்ஸும் f ஆஃப் ஒய்யும் ஈக்குவலாக வரக்கூடாது, ஆனால் வந்துருச்சு. So that is x not equal to y implies f of x equal to f of y. Therefore f is not 1 to 1. அப்போ இது வந்து என்ன கிடையாது, 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டு, இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கிட்டு இது மாதிரி நிறையா பார்ட்ஸ் எடுக்கலாம்.
இந்த 2, -1/2 எடுத்த மாதிரி we can choose many examples. ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் போதும் இது தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. சரியா? therefore f of x equal to f of y. ஆனால் x equal to y கிடைக்கும், ஆனால் x not equal to y கிடைச்சனால இது 1-to-1 கிடையாது. அடுத்து எக்ஸாம்பிள் 1.18 பாருங்கள். if f from R to R is defined by f of x equal to 2x squared minus 1, find the pre-images of 17, 4 and -2. ப்ரீ-இமேஜஸ் கண்டுபிடிக்கணும். ப்ரீ-இமேஜஸ் அப்படின்னு சொன்னோம்னா அதாவது இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ இங்கிருந்து இதுதான், இது வந்து டொமைன், இது வந்து கோடொமைன். அப்போ இங்கிருந்து இங்கே இருக்கிற எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். இதுக்கு இதுக்கு இங்கேருந்து இப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடியது இதோட ப்ரீ-இமேஜ் இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் ஃபங்க்ஷன் f of xங்கிறது என்ன கொடுத்துட்டாங்கன்னா 2x squared minus 1 கொடுத்துட்டாங்க. அப்புறம் ப்ரீ-இமேஜஸ் ஆஃப் 17. அப்போ இங்கே வந்து 17 ஒரு எலமெண்ட் இருக்கிறதா எடுத்துக்கணும். 4 ஒரு எலமெண்ட் இப்படி இருக்கும். இந்த இடத்துல 17 இருக்கும், இந்த இடத்துல 4 இருக்கும், இந்த இடத்துல -2 இருக்கும். இதுக்கு இங்கே என்ன ப்ரீ-இமேஜஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, to find the pre-images we have to find the values of x such that f of x equal to 17. அதாவது எக்ஸுக்கு என்ன வேல்யூன்னு தெரியல, ஆனால் f of xங்கிறது 17 கிடைக்குது. எக்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ போட்டால் 17 கிடைக்கும். அந்த வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இதோட ப்ரீ-இமேஜ். அதே மாதிரி f of x equal to 4. அப்போ 4க்கு ப்ரீ-இமேஜ் என்ன எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். -2க்கு ப்ரீ-இமேஜ் வந்து எக்ஸு, அந்த எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ f of x 17 வச்சுக்கிறோம். அப்போ f of xோட வேல்யூ எவ்வளவு 2x squared minus 1, தட் வேல்யூ ஈக்குவல் டு 17. அப்போ 1 அந்த பக்கம் போனால் +1 மாறிடும், -1 இருக்குது இல்லையா. அப்போ x squared ஈக்குவல் டு 18/2 9 வந்துடும். x squared வந்து 9. அப்போ x ஈக்குவல் டு +or-3ன்னு கிடச்சிருச்சு. therefore ப்ரீ-இமேஜஸ் ஆஃப் 17 ஆர் 3 and -3. 17ஓட ப்ரீ-இமேஜஸ் என்னென்னா 3 and -3. அதே மாதிரி அடுத்தது f of x ஈக்குவல் டு 4ன்னு வச்சுக்கிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். f of x வந்து 4ன்னு வச்சுங்களேன். இப்போ 2x squared minus 1 அப்படிங்கிறது 4. ஏன்னா f of xோட வேல்யூ வந்து 2x squared minus 1, அதோட வேல்யூ தான் 4. அப்போ -1 அந்த பக்கம் போனால் +1 ஆகிடும். 4 + 1 5. x squared ஈக்குவல் டு 5/2. அப்போ x ஈக்குவல் டு +or-√5/2. ஏன்னா 5/2க்கு ரூட் எடுத்துட்டோம்னா இப்படி கிடச்சிடும். அப்போ ப்ரீ-இமேஜஸ் ஆஃப் 4ங்கிறது என்னென்னா √5/2 and √-5/2. therefore f of x equal to -2 அப்படின்னு வச்சுக்கிட்டு இப்போ -2க்கு ப்ரீ-இமேஜ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 2x squared minus 1ங்கிறது -2. அப்போ 2x squared equal to -2. இந்த 1 அந்த பக்கம் வந்தால் +1, -2 +1 ஆட் பண்ணிங்கன்னா -1. அப்போ x squared equal to -1/2ன்னு கிடச்சிருச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ +or-√-1/2. இது வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர்னு போட்டுக்கிறேன். இது வந்து மெய்யனில் ஒரு உறுப்பு அல்லைன்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறோம்னா, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பரை வந்தாலே அது வந்து மெய்யன் கிடையாது. பார்த்துங்க, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வரக்கூடாது. இஃப் அ நம்பர் having minus symbol in the square root, that is not a real number. therefore -2 has no pre-image in f. சரி, அப்போ இது எதுக்கெல்லாம் ப்ரீ-இமேஜ் பார்த்தோம்? 17க்கு பார்த்தோம், 4க்கு பார்த்தோம். ஆனால் -2க்கு ப்ரீ-இமேஜ் இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.21. find the largest possible domain for the real valued function f defined by f of x equal to square root of x squared minus 5x plus 6. அதாவது இதுக்கு என்ன டொமைன், மேக்ஸிமம் பாசிபிள் டொமைன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பட் டொமைன் அப்படின்னு சொன்னாலே ரியல் நம்பர்ஸில் தான் நம்ம பார்க்கணும். இது வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இந்த வேல்யூ இன்சைட் த ஸ்கொயர் ரூட் மஸ்ட் நாட் பி நெகட்டிவ் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். ஸோ x squared minus 5x plus 6 greater than or equal to 0. இந்த வேல்யூ எப்படி இருக்கணும்? 0வை விட பெருசாக இருக்கணும், அல்லது 0வாக கூட இருக்கலாம் சில நேரங்களில். அப்போ இதை அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணுற போது இங்கே எப்படி இருக்கும்னா 6ன்னு பிரிச்சுக்கிறோம். ப்ராடக்ட் வந்து 6 கிடைக்கணும், சம் வந்து -5 கிடைக்கணும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், +6 ஆகிடும். ஆட் பண்ணால் -5 வந்துடும். அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னா x -2 x -3 which is greater than or equal to 0. இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி greater than or equal to 0 அல்லது less than or equal to 0ன்னு வந்ததுன்னா எப்படி போடணும் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளே வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ greater than or equal to 0ன்னு இருக்குது. அதாவது எக்ஸுக்கு நீ என்ன வேல்யூ வேணாலும் கொடு, புரியுதா? யூ கேன் கிவ் எனி வேல்யூ ஃபார் எக்ஸ்
but the product must be positive or it may be 0. இப்போ எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா 2 minus 2 0, அப்போ இது 0 வந்துருச்சு. 3 கொடுத்தாலும் 0 வந்துடும். அப்போ மற்ற வேல்யூஸ்லாம் என்னென்னு பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். எப்படி மைனஸ் இன்ஃபினிட்டி 2 3, இந்த பக்கம் இன்ஃபினிட்டின்னு போட்டுங்க. இந்த பக்கம் இன்ஃபினிட்டின்னு போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் வந்து பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்னா மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் 2 இடையில் ஒரு வேல்யூவை சூஸ் பண்ணுறீங்க. ஒரு வேல்யூ மட்டும் சூஸ் பண்ணுங்கள். லெட் அஸ் சூஸ் 1. இப்போ இதில் தேர் ஆர் இன்ஃபைனைட்லி மெனி வேல்யூஸ் ஆர் தேர். அதில் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணிங்கன்னா அதே வேல்யூ தான், அதே சிம்பிள் தான், அதோட ப்ராப்பர்ட்டி வந்து அப்படியே தான் வரும். வேறு எந்த வேல்யூ கொடுத்தாலும் வரும். சரி, இப்போ வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு கொடுங்களேன். எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தீங்கன்னா 1 minus 2 minus 1ன்னு வருமா? நல்லா இங்கே ஆற்றுல வச்சுங்க. -1. அடுத்து இங்கே 1ன்னு கொடுத்தீங்கன்னா 1 minus 3 minus 2. இப்போ -1 into -2 +2 ப்ளஸில் வந்துருச்சா? 2னா greater than or equal to 0. இப்போ வந்து இதோட வேல்யூ பற்றி பிரச்சனை இல்லை, ப்ளஸ்ஸாக மைனஸான்னு மட்டும் பார்க்கணும். இப்போ 1க்கு பதிலாக 0ன்னு கூட கொடுங்கலாம். 0ன்னு கொடுத்தீங்கன்னா -2 வந்துடும். இங்கே -3 வந்து ப்ராடக்ட் வந்து 6 பாசிட்டிவ்னு வந்தால் போதுமானது. இங்கே 3 to இன்ஃபினிட்டியில் லெட் அஸ் டேக் a value 4, x equal to 4. அப்போ இங்கே வந்து என்ன கிடைக்குது? ப்ளஸ்ன்னு கிடைக்குது. இப்போ x equal to 4 எடுத்திங்கன்னா 4 minus 2 எவ்வளவு? 2. 4 minus 2 2. அடுத்து இங்கே 4 minus 3 1. 1 into 2 2. அப்போ இதுவும் பாசிட்டிவ்னு கிடச்சிச்சு அங்கேயும். அப்போ எக்ஸு வந்து 2வை விட குறைவாக இருந்தாலோ அல்லது 3யை விட அதிகமாக இருந்தாலோ இதோட ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவ்னு கிடைக்குதா? புரிஞ்சிச்சா? சப்போஸ் இன் பிட்வீன் 2 and 3, 2க்கும் 3 இடையில் என்ன வேல்யூ இருக்கும்? 2.5ன்னு எடுத்துங்களேன். எக்ஸாம்பிளுக்கு 2.5 எடுத்திங்கன்னா இங்கே 2.5 minus 2னா பாசிட்டிவ், 2.5 minus 3னா இங்கே நெகட்டிவ். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ்னு கிடைக்குது. புரியுதா? அப்போ இந்த நம்பருக்கு இடையில இன் பிட்வீன் 2 and 3 எந்த நம்பர் எடுத்தாலும் இதோட ப்ராடக்ட் வந்து நெகட்டிவில் வரும். இந்த இன்டர்வலுக்கு வெளியில் எந்த நம்பர் எடுத்தாலும் அதோட ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவில் வரும். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், நல்லா பார்த்துக்கணும். இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது? greater than or equal to 0, அதாவது 0வோட பெருசு அப்படின்னா மிக எண் வரணும், ப்ளஸ் பாசிட்டிவ் வரணும். அப்போ பாசிட்டிவ்னா எங்கே இருக்கணும்? 1 2வை விட லெஸ் தானாக இருக்கலாம் அல்லது 3யை விட கிரேட்டராக இருக்கலாம். அப்போ therefore x minus 2 into x minus 3 greater than or equal to 0 எப்போ? when x belongs to minus infinity to 2. இந்த மாதிரி க்ளோஸ் இன்டர்வல் போட்டால் தெரியும். ஏன்னா இன்டர்வலை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 2 வரைக்கும், யூனியன் 3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த இன்டர்வலுக்குள்ளே எந்த வேல்யூவை போட்டாலும் இதோட ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவ்னு கிடைக்கும். அப்போ இது பாசிட்டிவ்னா இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ்னா உள்ளே இருக்கிறது பாசிட்டிவ், உள்ளே இருக்கிறது பாசிட்டிவ்னா ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுக்கு டொமைன் பாசிபிள், லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் என்னென்னா இதுதான். இது -infinity to 2 யூனியன் 3 to infinity அப்படிங்கிறது டொமைன். ஸோ டொமைன் ஆஃப் f of x equal to x squared minus 5x plus 6 is -infinity, 2 யூனியன் 3, infinity. இதை நல்லா பார்த்துக்குங்க. இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறனால பாசிட்டிவ் வரணும். அப்போ பாசிட்டிவ் greater than or equal to 0ன்னு போட்டுக்கிட்டோம். இந்த greater than or equal to 0 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி வருது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். திரும்ப 2-3 தடவை இந்த வீடியோ இந்த சம்ம பர்டிகுலர் சம்ம போட்டு பார்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். அதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.22 என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் f of x equal to 1 minus 2 cos xன்னு சொல்கிறாங்க. 1 minus 2 cos x இதோட டொமைன். அப்போ இதோட டொமைன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, f of x is defined for all x except 1 minus cos 2x equal to 0. 1 minus 2 cos x வந்து 0 அப்படிங்கிற வேல்யூவை தவிர மீதி எல்லாத்துக்குமே வந்து இது வந்து சூட்டபிள் ஆகும். ஃபார் ஆல் ரியல் நம்பர், ஃபார் ஆல் x belongs to r பர்டிகுலராக அப்படின்னாலே r ரியல் நம்பர். ஆனால் எதுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா இது 0 ஆச்சுன்னா 1/0 அன்டிஃபைன்டு வந்துடும். அதனால அது மட்டும் 0 கிடையாது. தட் இஸ் except cos x equal to 1/2. அதாவது இந்த 1 minus cos 2x equal to 0ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது மட்டும் இதுக்கு மட்டும் வரக்கூடாது. தட் இஸ் எக்ஸப்ட். இதை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து இது அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்புறம் 2 இந்த பக்கம் வந்தால் 1/2ன்னு வந்துடும். அப்போ cos 2x இல்லாட்டி இப்படி வச்சாலும் வச்சுக்கலாம். -2 cos x equal to -1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா
இந்த 2 அந்த பக்கம் போனால் டிவிஷனுக்கு போயிடும், 2 மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ காசோட என்ன ஆங்கிள் போட்டால் 1/2 வரும்னு பாருங்கள். cos 60 1/2, அதாவது cos π/3 1/2, அதை மறந்துடக்கூடாது. cos π/3 cos 60 டிகிரி அப்படிங்கிறது 1/2, நல்லா புரிஞ்சுக்குங்க. cos 60 டிகிரி இஸ் 1/2. ஸோ cos x ஈக்குவல் டு 1/2னா இந்த 1/2 அப்படி எழுதுகிறோம், cos 60 டிகிரின்னு எழுதுகிறோம். சரி, இப்போ இது வந்து இந்த ஜென்ரலாக இது வந்து நீங்கள் பின்னாடி தான் வருது, இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. cos θ ஈக்குவல் டு cos ஆல்ஃபா அப்படின்னு வந்ததுன்னா இங்கே தீட்டாங்கிறது எக்ஸு, அல்ஃபாங்கிறது π/3 இப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவையும் நீங்கள் ஆற்று வச்சுங்க. θ ஈக்குவல் டு 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா. இதில் வந்து n வந்து இஜெட்டில் இருக்குது. அல்ஃபா வந்து எங்கே இருக்கணும்னா 0க்கும் பைக்கு இடையில் இருக்கணும். அல்ஃபா பிலாங்ஸ் டு 0 to π காசுக்கு இதில் இருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது, சரியா? காஸ் தீட்டா காஸ் ஆல்ஃபான்னு வந்துன்னா தீட்டா ஈக்குவல் டு 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா. அப்போ இந்த இடத்துல எண்ணுக்கு நான் என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி, அப்படி கொடுத்துட்டு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும்னா இந்த காஸ் இந்த இடத்துல வரக்கூடிய ஆங்கிள் 1/2ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதாவது காஸ் எக்ஸ் வந்து 1/2ன்னு எப்பப்பெல்லாம் கிடைக்கும்னா எக்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஃபைனைட்லி மெனி வேல்யூஸ் போடும்போது கிடைக்கும். அதெல்லாம் நீக்கிடணும் ஆறிலிருந்து. அப்போ டொமைனில் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எதை மட்டும் எடுக்கணும், 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் π/3 கட் பண்ணிடணும். ஸோ அதுதான் வந்து இதோட டொமைன். அதனால் என்ன பண்ணுறோம்னா ஆறிலிருந்து இதை நீக்கிறோம். இந்த வேல்யூ எல்லாம் எக்ஸுக்கு கொடுத்தோம்னா என்ன ஆயிரும்னா இதை வந்து 0 பண்ணிடும். ஆனால் இதை 0 பண்ணுனா அன்டிஃபைன்ட் வந்துடும். அதனால் இதை 0 பண்ணுறதுக்கு எக்ஸ் வேல்யூ என்னென்ன இருக்கும்னா இது எல்லாமே 0 பண்ணக்கூடிய வேல்யூ. என்னென்னா எக்ஸாம்பிளுக்கு எண்ணுக்கு 1ன்னு கொடுங்களேன், அப்போ 2π ப்ளஸ் π/3, 2π மைனஸ் π/3, 0ன்னு கூட கொடுக்கலாம். 0ன்னா π/3 மைனஸ் π, இந்த மாதிரி கொடுக்குற போது எல்லாமே என்ன ஆகிடும், இந்த இடத்த 0 பண்ணிடும். சரியா? அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான மாடல். இதை பார்த்துக்கணும். இதை எக்ஸப்ட்னு கண்டிப்பாக எழுதிட்டு வரணும். அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் 1.23. இங்கே வந்து ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x ஈக்குவல் டு 1/1 மைனஸ் 3 cos x. அது வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் டொமைன் பார்த்தோம், இங்கே ரேஞ்ச் பார்த்தோம். அப்படின்னா இந்த வேல்யூ எதுக்கு இடையில இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், இன் பிட்வீன் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு சின்ன குழு மட்டும் நமக்கு தெரியும், காஸ் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். இதை வந்து நீங்கள் 11th நீங்கள் கிளாஸ் ஒழுங்கு கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ட்ரிக்னாமெட்ரி இதே மாதிரி தான் நான் ஆன்லைனில் நடத்தினேன். அதாவது காஸ் எக்ஸோட வேல்யூ நீ காஸ் எக்ஸுக்கு என்ன ஆங்கிள் கொடுத்தாலும் அதிகபட்சம் 1 கிடைக்கும், குறைந்தபட்சம் -1 கிடைக்கும். அதை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. காஸ் எக்ஸ் எப்போவுமே -1க்கும் +1க்கும் இடையில் இருக்கும். இங்கே எக்ஸுக்கு நீ என்ன வேல்யூ வேணாலும் கொடுங்க, வாட் எவர் பி த வேல்யூ கிவன் ஃபார் எக்ஸு. ஏன்னா காஸ் 0னா 1ன்னு கிடைக்கும், காஸ் பைன்னு போட்டிங்கன்னா அதாவது காஸ் 180 டிகிரினா -1 கிடைக்கும். therefore the value of cos x is always from -1 to +1. சரி, இப்போ இது மாதிரி நம்ம இது கொண்டுட்டு வரணும். எப்படின்னா இங்கே என்ன செய்கிறேன்னா நான் முதல்ல 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், -3ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகிடும், இதை +3ன்னு மாறிடும். அதே மாதிரி இங்கே காஸ் எக்ஸ் வந்து -3 cos எக்ஸ்னு மாறிடும், இங்கே +1 வந்து -3ன்னு மாறிடும். அப்போ இங்கே இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது எப்படி மாறிடுச்சு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு மாறிடுச்சு. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் தரேன். இப்போ 3 is less than 5, இதில் யாருக்கு சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 3 is less than 5. சப்போஸ் யூ மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை மைனஸ், இப்போ -3 இங்கே -5 இருக்குது. அப்போ -3 கிரேட்டர் தேன் -5 வருமா, புரியுதா? 3 less than 5 அப்படின்னா -3 கிரேட்டர் தேன் -5. ஏன்னா சைன் மாறும் பொழுது இப்போ -3 கிரேட்டராகவும் -5 ஸ்மாலராகவும் போயிடும். அதனால் இங்கே வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி, இது வந்து இதுக்கு பேர் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம். இது ரிவர்ஸ் ஆகிடும், லெஸ் தேன் அப்படிங்கிறது கிரேட்டர் தேன்னு மாறிடும். சரி, அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னா இந்த -3 இங்கே எழுதி இதை இங்கே எழுதி இதை அப்படியே மாற்றிக்கிட்டோம். அப்போ அப்படியே ரிவர்ஸாக மாறிடும். -3 less than or equal to -3 cos x less than or equal to 3. அப்படியே இதை தூக்கி அப்படியே மாற்ற முடியாது. இதை மாற்றணும்னா இந்த சிம்பிளும் ரிவர்ஸாக மாறிடுச்சு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். இப்போ 2 பக்கமும் என்ன பண்ணுறோம்னா 1 ஆட் பண்ணுறோம். இப்போ 2 பக்கமும் 3 சைடு என்ன பண்ணுறோம்னா 1 ஆட் பண்ணுறோம். 1 ஆட் பண்ணுனா என்னாகும், இங்கேயும் 1 வந்துடும், இங்கேயும் 1 வந்துடும், இங்கேயும் 1. அப்போ இங்கே 1 + 3
இங்கே ஏற்கனவே -3 cos x இருக்கனால 1 - 3 cos x, இங்கேயும் -3 இருக்கிறனால 1 - 3. 1 - 3ங்கிறது -2 less than or equal to 1 - 3 cos x less than or equal to 4. ஸோ அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம் ரெண்டு பக்கமும் 3 சைடு மொத்தமாக ரெசிப்ரோக்கல் பண்ணால் -1/2 1/1 - 3 cos x 1/4. அப்போ இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாறிடும். தட் இஸ் 1/1 - 3 cos x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1/2. அதாவது இதோட வேல்யூ வந்து அதாவது எப்படி இருக்குதுன்னா அதாவது 1/2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இதுன்னு சொல்கிறாங்க. அதாவது -1/2 பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதான்னு பாருங்கள். -1/2 பெருசாக இருக்கணும். 1/4 விட -1/2 சின்னதாக இருக்கணும். இது -1/2 சின்னதாக இருக்கணும். அண்ட் 1/4 பெருசாக இருக்கணும். அதை அப்படி திருப்பி எழுதிட்டு பாருங்களேன். விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1/2 அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1/4. இது கொஞ்சம் பிரித்து எழுதினீங்கன்னா தான் புரியும். இட் மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1/2 அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1/4. இது வந்து 1/4 பெருசாக இருக்கணும், -1/2 சின்னதாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி லைன் போட்டிங்கன்னு வச்சுங்களேன். -∞ -1/2 அதுதான் வந்து இதோட வேல்யூ வந்து -1/2 ஸ்மாலர்னா -1/2க்கு லெஃப்ட் சைடு. அதேமாதிரி 1/4 கிரேட்டர் அப்படின்னா 1/4க்கு ரைட் சைடு. இதுதான் இதோட ரேஞ்ச். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் என்ன இருக்குதுன்னா -∞ -1/2 இதிலிருந்து இது வரைக்கும் யூனியன் 1/4 to ∞. இது வந்து க்ளோஸ் இன்டர்வல் போட்டுக்கிறோம். ஏன்னா 0வோட வந்தாலும் தப்பு கிடையாது. இது -1/2 இங்கேயும் +1/4 க்ளோஸ் இன்டர்வல் போட்டுக்கிறோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா பொறுமையாக ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த கிளாஸில் ரிமைனிங் சம்ஸ் அடுத்த கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த வாரம் வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். அதாவது சாட்டர்டே அல்லது சண்டே டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நடத்தின போர்ஷனில் ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்கு தயாராகிருங்க எல்லாருமே. தேங்க்யூ.